If you have your Bible, உங்களிடத்தில் வேதாகமம் இருக்கும் என்று turn சொன்னால் with me to the book of Exodus. யாத்ராகம புத்தகம். I will tell you the chapter later. நான் உங்களுக்கு அதிகாரத்தை நான் பின்பதாக சொல்லுவேன். Because you will start reading the chapter. காரணம் அதிகாரத்தை சொன்னவுடனே நீங்கள் I want you to listen. நீங்கள் கேட்கும்படியாக விரும்புகிறேன். Imagine. கற்பனை செய்து பாருங்கள். Just imagine. இதை கற்பனை செய்து பாருங்கள். That somebody is willing. ஒருவர் மனதாக இருக்கிறார். To remove the curse right now. இப்பொழுதே சாபத்தை நீக்குவதற்கு ஒருவர் மனதாக இருக்கிறார். Somebody say right now. இப்போ சொல்லுங்க இப்பொழுதே. Turn to somebody and say right now. முதல்ல பார்த்து சொல்லுங்க இப்பொழுதே. Right now. இப்பொழுதே. This is the key word, this night or evening or whatever you call it. இந்த இரவிலே இந்த வார்த்தை ஒரு கருப்பொருளாக முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. Imagine if somebody is willing to help you so that you could be free from your curse. உங்களுடைய சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகி நீங்கள் இருக்கும்படி ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய மனதாய் இருக்கிறார். Somebody is willing to remove the plague or the problem right now. இப்பொழுதே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீக்க ஒருவர் மனதாக இருக்கிறார். Say right now. சொல்லுங்கள் இப்பொழுதே. Turn to somebody and say right now. இப்பொழுதே. கொஞ்சம் தட்டி சொல்லுங்க right now. இப்பொழுதே. Hallelujah. Hallelujah. கை பிடிச்சு சொல்லுங்க right now. Hold somebody's hand, say Hallelujah. Hallelujah. Say right now. சொல்லுங்கள் இப்பொழுதே. Somebody is willing to remove your problem. உங்களுடைய பிரச்சனையை நீக்க இப்பொழுதே ஒருவர் மனதாக இருக்கிறார். Somebody is willing to remove the stink. உங்களுடைய அதாவது நாற்றத்தை நீக்க இப்பொழுதே ஒருவர் மனதாக இருக்கிறார். Somebody is willing to change your situation right now. இப்பொழுதே உங்களுடைய சூழலை மாற்றி அமைக்க ஒருவர் மனதாக இருக்கிறார். Say right now. சொல்லுங்கள் இப்பொழுதே. Say right now. இப்பொழுதே. Turn to somebody and say right now. இப்பொழுதே. Hallelujah. Hallelujah. Right now. இப்பொழுதே. Keep repeating right now. அதை சொல்லிக்கொண்டே இருங்கள் இப்பொழுதே. Hallelujah. Hallelujah. Somebody is willing to remove your difficulties right now. இப்பொழுதே உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு ஒருவர் மனதாய் இருக்கிறார். The filth, the stink, the curse, the plague, the problem. சாபம், பிரச்சனை, துன்பம், கஷ்டம், நாற்றம் எல்லாவற்றையும் நீக்க ஒருவர் மனதாய் இருக்கிறார். The sickness, அல்லது வியாதி, the weakness, இயலாமை right now. இப்பொழுதே. Say right now. சொல்லுங்க இப்பொழுதே. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Again say right now. சொல்லுங்க இப்பொழுதே. Somebody is willing to remove your financial crisis. உங்களுடைய பொருளாதார பிரச்சனையை இப்பொழுதே ஒருவர் மாற்றி அமைக்க நீக்க மனதாய் இருக்கிறார். சொல்லுங்கள் இப்பொழுதே. Hallelujah. Hallelujah. Right now. இப்பொழுதே. Somebody is willing to help you with your financial crisis or problem or debt. உங்களுடைய கடன் பிரச்சனையிலே, உங்களுடைய பொருளாதார பிரச்சனையிலே இப்பொழுதே உங்களுக்கு உதவ ஒருவர் மனதாய் இருக்கிறார். Somebody is willing to remove the stress. உங்களுக்கு இப்பொழுதே உங்களுக்கு இருக்கிற பாரத்தை நீக்க ஒருவர் மனதாய் இருக்கிறார். Somebody is willing to remove the depression. இப்பொழுதே மன தோய்வை உங்களுக்கு நீக்க ஒருவர் மனதாய் இருக்கிறார். The problems that is robbing your sleep or peace or health. உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய சரீர சுகத்தை, உங்களுடைய தூக்கத்தை திருடி போடுகிற இந்த பிரச்சனையை நீக்க இப்பொழுதே ஒருவர் மனதாய் இருக்கிறார். For which you need not work. இதற்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. For which you need not spend a single pie. இதற்காக நீங்கள் ஒரு நயா பைசா கூட செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Right now somebody is willing to do something in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே அதை செய்ய ஒருவர் மனதாய் இருக்கிறார். Right now somebody is willing to intervene in your situation, in your marriage, in your family. உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலே, உங்களுடைய திருமண சூழ்நிலையிலே இப்பொழுதே அந்த நபர் இடைப்பட மனதாய் இருக்கிறார். Turn to somebody right and say right now. சொல்லுங்கள் இப்பொழுதே. You need not spend a single pie. இதற்காக நீங்கள் ஒரு ரூபாய் கூட செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Work for that. இதற்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. When that person says right now, அந்த நபர் இப்பொழுதே என்று சொல்லுகிற பொழுது, and you turn to that person and say, நீங்கள் அந்த நபரை பார்த்து சொல்லுகிறீர்கள், not right now, இப்ப வேண்டாம், but tomorrow. நாளைக்கு. Say tomorrow. சொல்லுங்க நாளைக்கு. Say tomorrow. நாளைக்கு. Turn to somebody and say right now. சொல்லுங்கள் இப்பொழுதே. Right now. இப்பொழுதே. Hallelujah. Hallelujah. But you say tomorrow. நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாளைக்கு.
few thousand years ago, சில 1000 வருஷங்களுக்கு முன்பதாக an Egyptian pharaoh had the same opportunity. இந்த எகிப்திய பார்வோனுக்கு இதே வாய்ப்பு கிடைத்தது. He had the same opportunity. அவனுக்கு இதே போல ஒரு வாய்ப்பு இருந்தது. And a few years ago I shared from this passage on one watch night service. சில வருஷங்களுக்கு முன்பதாக இதே புத்தாண்டு தின இந்த இரவிலே நான் இதை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். One morning, ஒரு நாள் காலையிலே when Pharaoh, இந்த பார்வோன் woke up, got up from his bed, அவன் தன்னுடைய படுக்கையிலிருந்து எழுந்த பொழுது he literally could not stand or sit, or he could not move from his bed. அவனால் தன்னுடைய படுக்கையிலிருந்து நகன்று எழுந்து போக முடியவில்லை. He could not keep his foot down. அவனுடைய காலை அங்கே கீழே அவனால் வைக்க முடியவில்லை. He could not turn. அவனால் திரும்ப முடியவில்லை. He could not lift his hand. அவனால் தன்னுடைய கரத்தை உயர்த்த முடியவில்லை. He could not move. அவனால் நகர முடியவில்லை. He was surprised, he was shocked. அவன் பாருங்கள் அதிர்ச்சி அடைந்தான். Because காரணம் there were frogs all over the palace. அங்கே அரண்மனை முழுவதும் தவளைகளால் நிறைந்திருந்தது. There were frogs all over his country. அவனுடைய நாடு முழுவதும் தேசம் முழுவதும் தவளைகளால் நிறைந்திருந்தது. Somebody say right now. சொல்லுங்கள் இப்பொழுதே. Turn to somebody and say right now. இப்பொழுதே. Hallelujah. Hallelujah. There were frogs all over. அங்கே முழுவதும் தவளைகளால் நிறைந்திருந்தது. Everywhere. எல்லா இடத்திலும் தவளைகள். Just imagine a frog. இந்த தவளையை கற்பனை செய்து பாருங்கள். Do you like that frog? தவளை உங்களுக்கு பிடிக்குமா? Do you like the sound of the frog? அந்த தவளை போடுற சத்தம் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும்ன்றாங்களே. கொஞ்சம் பேர் தலை ஆட்டுறாங்க. பிடிக்காது. Everywhere frogs. எல்லா இடத்திலும் தவளை. Frogs on the table. அங்கே மேஜையிலே தவளை. Frogs in the kitchen. அங்கே சமையல் அறையிலே தவளைகள். Frogs in the restroom. அங்கே பாத்ரூம்ல தவளைகள். Frogs in places you wouldn't want to think about. நீங்கள் எங்கெல்லாம் இருக்க கூடாது என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்திலெல்லாம் தவளைகள். Say everywhere frogs. சொல்லுங்கள் எல்லா இடத்திலும் தவளைகள். Turn to somebody and say right now. இப்பொழுதே. Everywhere frogs. எல்லா இடத்திலும் தவளைகள். He could not get up. அவனால் எழுந்து நடக்க முடியவில்லை. அவனால் உட்கார முடியவில்லை. He could not keep his foot down. அவனுடைய காலை கீழே இறக்க முடியவில்லை. The whole country was stinking. முழு தேசம் அங்கே நாறிக் கொண்டிருந்தது. Can you imagine that? இதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க Frogs all over. எல்லா இடத்திலும் தவளைகள் நிறைந்திருந்தது. Children cannot get up. உங்களுடைய பிள்ளைகள் எழ முடியவில்லை. Children cannot move. உங்களுடைய பிள்ளைகள் நகர முடியவில்லை. Children cannot eat. உங்களுடைய பிள்ளைகள் சாப்பிட முடியவில்லை. Are you here? இருக்கிறீங்களா? Frogs all over. எல்லா இடத்திலும் தவளைகள். He couldn't do anything. எதுவும் செய்ய முடியவில்லை. He called his magicians. அவன் பாருங்கள் தன்னுடைய மந்திரவாதிகளை அழைத்தான். He called them. அவன் அவர்களை அழைத்தான். And he said, I want to get rid of these frogs. இந்த தவளைகள் எல்லாம் என்னை விட்டு போக வேண்டும். Because I know who is the reason for all these problems. காரணம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணகர்த்தா என்று எனக்கு தெரியும். The magicians came to Egypt. அப்பொழுது அந்த மந்திரவாதிகள் எகிப்திற்கு வந்தார்கள். They could not walk. அவர்களால் நடக்க முடியவில்லை. They just came to Pharaoh. அவர்கள் அங்கே பார்வோனிடத்திலே திரும்பி They told Pharaoh. அவர்கள் பார்வோனிடத்திலே சொன்னார்கள். We can only bring frogs. எங்களால் தவளைகளை கொண்டு வரத்தான் முடியும். We could bring frogs. எங்களால் தவளைகளை கொண்டு வர முடியும். We cannot remove. ஆனால் இந்த தவளைகளை எங்களால் அகற்ற முடியாது. And God sent Moses. இங்கே தேவன் மோசேயை அனுப்பினார். God sent Moses. தேவன் மோசேயை அனுப்பினார். Moses is coming to Pharaoh. இங்கே இந்த மோசே பார்வோனிடத்திற்கு வருகிறான். When you read Exodus chapter 8, இங்கே யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்புவீர் என்று சொன்னால் verse number 9, இங்கே 9வது வசனம். Pharaoh says, இங்கே பார்வோன் சொல்லுகிறான். Pharaoh summoned Moses and Aaron and said, pray to the Lord to take the frogs away from me and my people, and I will let your people go to offer sacrifices to the Lord. அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி 8வது வசனம், பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். Pharaoh summoned Moses. இங்கே பார்க்கிறோம் இந்த பார்வோன். He says to Moses, அவன் பார்வோன் இங்கே மோசேயை பார்த்து சொல்லுகிறான், pray to the Lord to take the frogs away from me. என்னையும் என் ஜனங்களையும் விட்டு இந்த தவளை நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். From my people. என்னுடைய ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள்.
கொள்ளுங்கள். Moses said to Pharaoh, இங்கே மோசே பார்வோனிடத்திலே சொல்லுகிறான், I leave to you the honor of setting the time for me. இங்கே அவன் சொல்லுகிறான், நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். Tell me when you want me to pray for you. எப்பொழுது உமக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீர் சொல்லும் என்று Your சொல்லுகிறான். officials and your people, அவனுடைய அதிகாரிகள், அவனுடைய ஜனங்கள், then you and your houses will be rid of the frogs. அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றார். Moses says, மோசே சொல்லுகிறார், Pharaoh, பார்வோன், you set the time. நீ காலத்தை குறி. Turn to somebody and say, you set the time. நீங்க நேரத்தை குறிங்க. You set the time. நீ நேரத்தை குறி. பின்னால பார்த்து சொல்லுங்க, you set the time. நீங்க நேரத்தை குறிங்க. Hallelujah. Hallelujah. It is up to you to set the time. நீங்க தான் அந்த நேரத்தை குறிக்கணும். Tell me when you want me to pray for you. எப்பொழுது உமக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நீர் சொல்லும். You set the time. நீர் அந்த காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கு உண்டு. Then you and your houses will be rid of the frogs. அந்த தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகள் விட்டு விலக நீர் காலத்தை குறியும் என்று If சொல்லுகிறார். you were in the place of Pharaoh, பார்வோனுடைய இடத்திலே நீங்கள் இருந்தால் what would have been your response? உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? Turn to somebody and say, right now. மத பா சொல்லுங்க, இப்பொழுதே. Turn to somebody and say, right now. இப்பொழுதே. என்ன சொல்லி இருப்பீங்க? என்ன சொல்லி இருப்பீங்க? இப்பொழுதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி இப்பொழுதேன்னு சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. இப்பொழுதே. Say right now. இப்பொழுதே. Say right now. இப்பொழுதே. At the close of 2012. 2012 இன் முடிவிலே. Let me tell you one thing. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். The God whom we worship. நாம் ஆராதிக்கிற தெய்வம். He is El Shaddai. அவர் எல் ஷடாய். Our God is a now God. நம்முடைய தேவன் இப்பொழுது அவர் தேவனாக He is இருக்கிறார். a right now God. அவர் இப்பொழுதே அவர் தேவனாக இருக்கிறார். I said he is a right now God. அவர் இப்பொழுது அவர் தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. He is a right now God. அவர் இப்பொழுது அவர் தேவனாக இருக்கிறார். But this stupid king. ஆனால் இந்த முட்டாள்தனமான இந்த ராஜா, Turn to somebody and say, don't be stupid. முட்டாள்தனமா இருக்காதீங்க. Amen. சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முட்டாள்தனமா இருக்காதீங்கன்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. அப்பதான் தூங்க மாட்டாங்க. அதான் சொல்றேன். Don't be stupid. Like Pharaoh. இந்த பார்வோனை போல You know முட்டாள்தனமாக what he said? இருக்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? You know what he said? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? He said tomorrow. அவன் நாளைக்கு என்று சொன்னான். Turn to somebody and say right now. மற்ற பார்த்து சொல்லுங்க, இப்பொழுதே. Right now. இப்பொழுதே. Praise the Lord. Praise the Lord. Somebody is willing to help you right now. இப்பொழுதே உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் மனதாய் Somebody is willing to remove the plague or problem right now. இப்பொழுதே உங்கள் பிரச்சனையை நீக்க ஒருவர் மனதாய் இருக்கிறார். Can you imagine Pharaoh saying do it? He didn't say do it right now, but he said do it tomorrow. இந்த பார்வோன் இப்பொழுது என்று சொல்லாமல் அதற்கு அவன் பாருங்கள் நாளைக்கு என்றான். We have come to the end of 2012. இந்த 2012 இன் முடிவிற்குள்ளாக வந்திருக்கிறோம். In few minutes. இன்னும் சில மணி துளிகளில் 2012 will be history. 2012 ஒரு வரலாறாய் மாறி போகும். God is asking in this last minutes of this year. இந்த வருஷத்தினுடைய கடைசி இந்த நிமிஷத்திலே ஆண்டவர் கேட்கிறார். When he can interfere. அவர் இடைப்பட மனதாய் இருக்கிறவர். When he can interfere in your life. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இடைப்பட மனதாய் இருக்கிறவர். And bring the breakthrough. அவர் ஒரு வெற்றியை கொண்டு வர மனதாய் இருக்கிறவர். When he can interfere in your life. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இடைப்பட மனதாய் இருக்கிறவர். And remove the frog. அந்த தவளையை நீக்கவர் மனதாய் இருக்கிறவர். Remove the plague. அந்த பிரச்சனை நீக்கவர் மனதாய் இருக்கிறவர். Remove the problem. பிரச்சனைகள் எல்லாம் நீக்கவர் மனதாய் இருக்கிறவர். Remove that sin. அந்த பாவத்தை நீக்கவர் மனதாய் இருக்கிறவர். Remove that filth. அந்த நாற்றத்தை நீக்கவர் மனதாய் இருக்கிறவர். Remove that curse. அந்த சாபத்தை நீக்கவர் மனதாய் இருக்கிறவர். Remove that sickness. அந்த வியாதியை நீக்கவர் மனதாய் இருக்கிறவர். God is asking you, brother. ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்கிறார் God சகோதரனே. is asking you, sister. தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார் சகோதரி. When I can intervene in your situation. நான் எப்பொழுது உங்களுடைய சூழ்நிலையிலே இடைப்படட்டும் என்று கேட்கிறார். You know what God expects? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? God expects ஆண்டவர் எதிர்பார்க்கிற you காரியம் to say right now. அவர் இப்பொழுதே என்கிற பதிலை எதிர்பார்க்கிறார். Because he is a right now God.